திமுக மாவட்ட செயலாளர் கலெக்டர் எஸ்பியை மிரட்டுகிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் கலெக்டர் எஸ்பி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு மிரட்டல் விடுத்திருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுகவினர் மிரட்டல்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் தருமபுரி என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மு.க.ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைக்கின்றனர் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்றிருப்பதை உணர முடிகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த குற்றச்சாட்டு குறித்தான மேலும் விவரங்கள். திமுகவின் தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தர்மசெல்வன் பேசக்கூடிய வகையிலாக ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது. அதை சுட்டிக்காட்டி அந்த ஆடியோவிலே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மட்டுமல்ல, மாவட்டத்திற்குள் இருக்கக்கூடிய அனைவருமே தன் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர் மிரட்டும் தொனியில் பேசியதாக வெளியாகி இருந்த ஆடியோ தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார். அதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் திமுகவினுடைய தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மிரட்டல் விடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் அதை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரியில் மட்டுமல்லாமல் இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதற்கு தருமபுரி ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லியிருக்கின்றார். ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையினாலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருப்பதும் இத்தகைய அழுத்தத்தால் தானா என்ற கேள்விக்கு இதுவே பதிலாகவும் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குபவர்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே தீர்வாக அமையும் என்றும் அவர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.